இந்த மனிதன் பூஜை தெரியாதவன். ஆனா சிவன் அவனை நேரில் தடுத்தார். கண்ணப்பன் ஒரு வேடன். வேதம் தெரியாது, மந்திரம் தெரியாது, சிவனை எப்படி வழிபடணும்னு கூட அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் காடுக்குள்ள ஒரு சிவலிங்கம் பார்த்தான். அடுத்த நாள் முதல் அவன் வேட்டைக்கு போய் சாப்பாடு கொண்டு வந்து தன் வாயால சுவை பார்த்து சிவலிங்கத்துக்கு வச்சான். பூ தண்ணி இல்ல, அவன் வாயில இருந்த தண்ணியே அபிஷேகம். தேவர்கள் பார்த்து இது பூஜையான்னு கோபப்பட்டாங்க. ஒரு நாள் சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் ஓட ஆரம்பிச்சது. கண்ணப்பன் பதறிப் போனான். என் சிவனுக்கு வலின்னு நினைச்சான். உடனே தன் கண்ணை எடுத்து சிவலிங்கத்துக்கு வைத்தான். ரத்தம் நிக்கல. அப்போ இன்னொரு கண்ணையும் எடுக்க காலால் குறி வைத்து தயாரானான். அந்த நேரத்துல தான் சிவன் தோன்றி அவன் கையை பிடிச்சாரு. போதும் கண்ணப்பா, உன் பக்தி எனக்கு போதும்னார். அவன் கண்ணை திருப்பி கொடுத்து அவனை நாயனார் ஆக்கினார். சிவனுக்கு பூஜை செய்ய முறை தேவையில்லை, மனம்தான் முக்கியம். சரியான வார்த்தை இல்லைன்னாலும் உண்மையான அன்பு இருந்தா போதும்.